30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த சி போர்டு 476 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ உண்மையிலே நல்ல ரிசல்ட்டு. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 9767 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அது இங்கே பாருங்கள் 7697 அப்படின்னு கிராஸில் பி போர்டில் 7 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 769 நம்பரு 697 அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதோட இந்த சி போர்டு 6 பாருங்கள் 9652 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. அது அப்படியே சி போர்டில் பாருங்கள் 9526 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ஏ போர்டு 4 நம்பர் பாருங்கள் 84 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த 864 அப்படின்ற நம்பர் பாருங்கள் 486 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. இதிலிருந்து அடுத்து நாம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த BC 76 அப்படின்ற நம்பர் வரணும்னு எதிர்பார்த்த நம்பர் தான். இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த BC 76 போன மாதம் ஃபாலோ நம்பரில் கொடுத்துருந்தேன். அது இந்த மாதம் வந்திருக்கு. அந்த 76 வந்தால் திரும்ப 76 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் 176 276 376 வரணும். அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 876 இங்கே 476. ஓகேவா? இதை பார்த்துங்க. நாம் இந்த 47 ஏவில் இந்த 782 ரிசல்ட் வரும்போது கொடுத்துருந்தோம். அது எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் இந்த மாதத்தில் இந்த 54 நம்பரு. இந்த 54 ஏவில் 45 ஒரு நாள் விட்டு வந்தது. இந்த 45 வரும்போது இங்கே ஏ போர்டில் இருக்கிற 6, இங்கே சி போர்டில் 1 அப்படின்னு வந்துச்சு. அடுத்த 4 நம்பர் 74 வந்துச்சு. ஸோ ஒரு நாள் விட்டு இந்த 74 இங்கே 47 அப்படின்னு நம்பர் வரும். இந்த 9க்கு 4 வந்துச்சுன்னா 474 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் விட்டு 404 ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? 404 அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 04க்கு அப்போவே வந்து 40 அப்படின்னு திருப்பியாச்சு. ஸோ அப்போ இந்த கேப்பில் இருக்கிற இந்த 74 47 நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். அது வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள் 24, இங்கே ஒரு 74, இந்த 4 நாள் விட்டுட்டு 42. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 4 நாள் விட்டு இந்த 24 42க்கு 24 இங்கே வரும்போது இந்த 74 4 நாள் விட்டு இந்த இடத்துல 47 அப்படின்னு நம்பர் வரும் அப்படின்னது. ஆனால் அது 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஓகேவா? சரி, இதை வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 76 BC வரும்போது ஃபஸ்ட்டு 76க்கு சி போர்டில் இருக்கிற 7 ஏ போர்டில் வந்தது. அடுத்த 76க்கு அதுக்கு மேலே சி போர்டில் இருக்கிற 4 இங்கே அப்படியே வந்து ஏ போர்டில் வந்தது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ 3வது தடவை 376 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு 876 நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த இருக்கிற 4 நம்பர் இங்கே 9 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் 4க்கு 4 நம்பரே கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? இப்போ திரும்பவும் நமக்கு 76. இப்போ இந்த சி போர்டில் இருக்கிற 2 நமக்கு ஏ போர்டுக்கு 2 அப்படின்னு வரணும். ஓகேவா? இப்போ இந்த 76க்கு ஏ போர்டு செட் பண்ணிட்டோம். இப்போ பிசி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 54க்கு அதை திருப்பி 40 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த 76க்கு அதுக்கு மேலே 54 அப்படின்னு இருக்கும். அந்த நம்பர் அப்படியே இங்கே 45 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே 51 அப்படின்னு ஒரு நம்பரு. ஸோ நமக்கு இந்த 51 அப்படின்ற நம்பரில் தான் இந்த இடத்துல ரிசல்ட் வரணும். ஓகேவா? இப்போ இந்த மாதத்தில் பிசியில் 1551 2 தடவை இருக்கும். பாருங்கள், ஒரு 51, இங்கே ஒரு 51. அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு ஒரு 06 அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 15 10 15 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 2 51க்கும்
ஒரு ஆப்போசிட் வரணும். ஏன்னா 15, 15, 10ன்னு வரும்போது 51, 51, 01 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். ஸோ இந்த 01 அப்படின்ற நம்பரு நமக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. ஏன்னா ஒன்று இந்த முதல்ல வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 54க்கு 40ன்னு திரும்பிச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த 51 01ன்னு வரணும். ஆனால் திருப்பி 10ன்னு தான் வரணும். நமக்கு ஏற்கனவே ஒரு 06 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 51க்கு ஒரு 01ன்ற நம்பரு வரணும். ஏன்னா 10, 15, 15 அப்படின்னு வரும்போது 51, 51, 01 அப்படின்ற நம்பர் வரலாம். நம்ம இங்கே 2ன்ற நம்பரு இங்கே ஏ போர்டில் வச்சுருக்கோம். அதனால் 201 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே பிசி ஒரு 20, இங்கே ஏசி ஒரு 20, இந்த இடத்துல வந்து நமக்கு ஏபி 20 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? அப்போ 201 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 47க்குமே ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். அது ஒரு 3 மாதத்துலேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அறுபத்தி 7க்கு ஒரு 42, 24க்கு ஒரு 76, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 92க்கு ஒரு 12. ஸோ இதுவுமே வந்து 24, 67 அப்படின்ற நம்பர் தான். இதுக்கு வந்து ஃபுல் ஆப்போசிட் இது எல்லாமே. ஓகேவா? 24க்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 76க்கு ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேவா? இப்போ அதே நம்பர் எப்படி வருதுன்னு பாருங்கள். திரும்பவும் பாருங்கள், 24 வந்து இந்த 76க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 71ன்னு 3 நாள் விட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த மாதத்தில் பாருங்கள், 24க்கு 76 அப்படின்னு டைரெக்டாக வந்திருக்கோம். திரும்பவும் வந்து அந்த 24 42 அடிக்கும்போது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 26 அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு திரும்ப வந்து 76 அப்படின்ற நம்பர் பிசிக்கு இந்த 24 அப்படின்ற நம்பர் தான் இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும். ஓகேவா? 24 அப்படின்ற நம்பரு. ஏன்னா இங்கே 67க்கு 42, இங்கே 76க்கு 24 அப்படின்ற நம்பரு டைரெக்டாகவும் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரலாம். ஏன்னா இங்கே அந்த மாதிரி தான் வந்து நமக்கு 24க்கு 76, திரும்ப 76க்கு 97. ஸோ அதனால் டைரெக்டாக நமக்கு இங்கே 76க்கு 97 அப்படின்ற நம்பர் வரலாம். 97. ஸோ அப்படி 97 வரும்போது பாருங்கள், இங்கே 9க்கு 4 அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க. இந்த 76 பிசியில் வைக்கும்போது இந்த சி போர்டில் இருக்கிற 9க்கு இங்கே 4. ஸோ அப்போ இந்த 97 திருப்பி இங்கே 97ன்னே வச்சா இந்த 9க்கு 4 வந்த மாதிரி 4க்கு 9 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா 997 அப்படின்ற நம்பர் இங்கே வரணும். ஓகேவா? பாருங்கள், 997. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த 97க்கு தான் நம்ம 24 அப்படின்ற நம்பரை 97 அப்படின்னு வைக்கிறோம். ஓகேவா? அதனால் கரெக்டாக பாருங்கள், 997 அப்படின்னு வரணும், இல்லைனா 924 அப்படின்னு வரணும். ஓகேவா? இது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 26. ஓகேவா? 26, அதுக்கு ஏபி 76. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 79 ஏபி 97. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஏசி 92, இங்கே ஏசி 26க்கு இங்கே ஏபி 76. அதே மாதிரி இங்கே ஏசி 92க்கு ஏபி 47. அப்போ இந்த ஏசியில் இருக்கிற 79 இங்கே டைரெக்டாக 97 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த 92க்கு திருப்பி இங்கே 47 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 46ன்ற நம்பர் திரும்ப இங்கே 26 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்து நமக்கு 76 அப்படின்னு வந்துச்சு. அப்போ அந்த 79 97ன்னு டைரெக்டாக திரும்பிச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 92க்கு 2 நம்பருமே ஆப்போசிட்டு. அப்போ இந்த 46ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும். ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 14 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏன்னா திரும்பி தான் வரணும்.
இங்கே 79, இங்கே 97 அப்படின்னு வரும்போது இந்த 46 இங்கே 14 அப்படின்ற நம்பரில் வரலாம். அப்படி இல்லாமல் இந்த ஏசியில் இருக்கிற 26 ஏபியில் 76ன்னு திரும்பாமல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்து இந்த 79 தான் 97 அப்படின்னு திரும்பிச்சு. அப்போ இந்த 92 நமக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே திருப்பி வச்சாச்சு, இல்லை டைரெக்டாகவே வச்சாச்சு. அப்போ இந்த 46 அப்படின்ற நம்பரு இந்த இடத்துல திரும்பி தான் வரணும். அப்போ 14 அப்படின்னு நம்பர் வரணும். இங்கே பாருங்கள் 74க்கு மேலே ஒரு 69 அப்படின்னு இருக்குது. 74க்கு மேலே ஒரு 69ன்னு இருக்குது. அந்த நம்பர் ஒருவேளை இங்கே 14 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 19 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அப்படி 19 வந்துச்சுன்னா 197ன்னு அடிக்கலாம், இல்லைன்னா 69ன்னு வந்தாலும் 697 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். பாருங்கள் 201 அப்படின்ற நம்பர் நல்லா மேட்ச் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா 2, 7, 9 அப்படின்ற நம்பர்லே தான் திரும்ப நம்ம நம்பர் எடுத்திருக்கோம். எல்லாமே எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு இந்த 246 இந்த 974 மாதிரி தான் இந்த 982ம் 476 கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வர கேமு. அதே மாதிரி தான் திரும்பவும் அதிலே வரும். பாருங்கள், நான் ஒரு வேளை ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலும் இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுங்க. ஓகேவா? எனக்கு வர ஐடியா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து வச்சு ப்ளே பண்ணுங்கள்.